ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 9th மேத்ஸ்ல எடுத்துக்காட்டு 2.6 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க, கீழே உள்ள தசம எண்கள் தசம விரி முடிவுறு சூழல் முடிவுறா சூழல் தன்மை கொண்டு வகைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, முடிவுறு சூழல்னா எப்படி இருக்கும்னா பி பை, அதாவது மேல இருக்க நம்பர் பை கீழே உள்ள நம்பரை நம்ம வகைப்படுத்தணும்னா, அதாவது பிரிச்சோம்னா நம்மளுக்கு எப்படி வரும்னா 2 பவர்ல ஏதாச்சும் ஒரு நம்பர், அதே மாதிரி 5 பவர்ல ஏதாவது ஒரு நம்பர் அப்படி வந்துச்சுன்னா அது முடிவுறு சூழல். சரிங்களா? அப்படி வரலினா அது என்னது முடிவுறா சூழல். சரிங்களா? 2 மட்டும் தனியானாலும் வரலாம், அதே மாதிரி 5 மட்டும் தனியானாலும் வரலாம். இது கூட வேற எந்த நம்பரும் வந்துடக்கூடாது. 2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 2 இந்த மாதிரி 3ல வச்சு அந்த மாதிரி வேற எந்த நம்பரும் வந்துடக்கூடாது. 2லயும் 5லயும் மட்டும்தான் நம்பர் வரும். சரிங்களா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இது மேல உள்ளதை அப்படியே எழுதிக்கிறோம் 13, கீழே உள்ளதை பகா காரணிப்படுத்தினோம்னா 64. பாருங்க, 2 போட்டோம்னா என்ன வரும், 2 6, 2 2 4, மறுபடியும் 2 போடுங்க என்ன வரும், 4 2 மீதி 1, 6 2 12, மறுபடியும் 2 போடுங்க என்ன வரும், 2 16, 2 போட்டோம்னா என்ன வரும், 4 2 8, மறுபடியும் 2 போட்டோம்னா என்ன வரும், 2 2 4, 2 போட்டோம்னா 1 2. சரிங்களா? எத்தனை தடவை வந்திருக்கு, 1 2 3 4 5 6. அப்போ 2 பவர் 6ன்னு எழுதலாமா? பாருங்க, இதுல வந்துருக்கு 2 பவர்ல வந்திருக்கு அப்படிதானே? அப்ப 2 பவர்ல வந்துச்சுன்னா இது என்னது, முடிவுறு சூழல். சரிங்களா? அப்போ முடிவுறு சூழல் தன்மையுடையது. சரிங்களா? அப்போ 13/64, 13/64 தானே கண்டுபிடிச்சோம். பாருங்க, இது முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதிங்க. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது -71/125. இதுல கீழே பார்த்தோன்னே சொல்லிடலாம், என்ன போடலாம், 5 கியூப்னு போடலாம். அப்படித்தானே? 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5, 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5நாலே 5 25, 25 5 125. அப்படித்தானே? அப்ப இதை எப்படி எழுதலாம், 5 பவர் 3 அப்படின்னு எழுதலாமா? 5 கியூப். இதுல எப்படி வந்திருக்கு, 5 பவர்ல வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா இது என்னது, முடிவுறு தசம விரிவு தான். அப்போ இதை எழுதிருங்க, -71/125 என்பது முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கும். சரியா? முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. சரிங்களா? மூணாவது இது பாருங்க, 43/375. சரியா? மேல இருக்க 43 அப்படி வச்சுக்கோங்க. இது 375க்கு பாருங்க என்ன வரும், 5வது வைப்பாடுல போடலாமா? 6 7 35 அப்படிதானே? மிச்சம் 37ல 35 போச்சுன்னா 2 இருக்கும், 25 வரும். சரியா? அப்ப 5 25. மறுபடியும் 5வது வைப்பாடுல போடுங்க, 1 5 மீதி 2 இருக்கும், 5 25. 5வது வைப்பாடுல போடுங்க என்ன வரும், 3 15. மறுபடியும் என்ன வரும், 3வது வைப்பாடு வரும். அப்போ 1 3 3. சரியா? இப்ப பாருங்க, கீழே உள்ளது எத்தனை வருது, 1 2 3, 5 3 தடவை வருது, அதே மாதிரி 3 ஒரு தடவை வருது. பாருங்க, இதுல 5 பவர் 3 வந்துருச்சு. ஆனா இங்க என்னது, 2ல வரல, 3ல வந்திருக்கு. அப்படிதானே? 3 பவர் 1ன்னு வந்திருக்கு. நம்மளுக்கு என்னது, 2 பவர் அப்படின்னு வரணும், 5 பவர்னு வரணும். வேற எந்த நம்பர் வந்தாலும் நம்மளுக்கு என்னது, அது முடிவுறா தசம விரிவு. சரிங்களா? அப்ப இந்த இது என்னது, முடிவுறா தசம விரிவு. சரிங்களா? என்பது முடிவுறா தசம விரிவு, முடிவுறா தசம விரிவை பெற்றிருக்கும். சரிங்களா? பெற்றிருக்கும். இப்போ நாலாவது இது பாருங்க, நாலாவது இது என்ன கொடுத்திருக்காங்க, நம்மளுக்கு 31/400. இப்போ 31 அப்படி வச்சுக்கோங்க, 400. இப்ப 400 பகா காரணிப்படுத்துங்க என்ன வரும், 2வது வைப்பாடுல போடுங்க, இல்லாட்டி 5வது வைப்பாடுல போடுங்க. 8 5 40 அப்படிதானே, 0. மறுபடியும் 5ல போடுங்க என்ன வரும், 1 5 5 மீதி 3 இருக்கும், 6 5 30. சரியா? அடுத்து மறுபடியும் 2வது வைப்பாடுல போடுங்க, 2 2 16, 2ல போட்டோம்னா 4 2 8. அடுத்து மறுபடியும் 2ல போட்டோம்னா 2 2 4, 2ல போட்டோம்னா 1. சரியா? இப்ப பாருங்க, கீழே 5ல எத்தனை தடவை வருது, 5 2 தடவை வருது. அதுக்கடுத்து 2 எத்தனை, 1 2 3 4. அப்போ 2 4 தடவை வருது. இது எப்படி இருக்கு, 5 பவர்லயும் 2 பவர்லயும் தான் இருக்கு. அப்போ இது கண்டிப்பா என்னது வரும், கண்டிப்பா தசம விரிவு, என்னது முடிவுறு தசம விரிவை தான் பெற்றிருக்கும். சரிங்களா? அப்ப எழுதுங்க என்ன வரும், 31/400. இதுக்கு தானே கண்டுபிடிச்சோம். என்பது முடிவுறு. ஏன்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 5 பவர்லயும் 2 பவர்லயும் தான் வந்திருக்கு. அதனால கண்டிப்பா முடிவுறு தான், முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கும். சரிங்களா?
இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.